எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு செயல் டிவி புகழ் யூடியூப் சேனல். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய 11வது தலைவராக, அதாவது மயில்சாமி அண்ணாதுரை, சிவன் சார், முத்தையா அவங்களுக்கு அடுத்தபடியாக 4வது தமிழரை இந்த இஸ்ரோவோட தலைவர் பதவியில் உட்கார போகிறாரு நாராயணன் சார். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து தமிழ் மீடியத்தில் படித்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதலில் படித்து அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறமா எம்டெக் காரக்பூர் ஐஐடி காரக்பூரில் படித்தவர். அங்கே கோல்டு மெடல் அடித்தவர். கிரையோஜெனிக் திட்டத்தில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு உயிர்நாடியாக இவர் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் சந்திரயான் 2 எப்படி தோல்வி, சந்திரயான் 3க்கு என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி ஹிட் அடித்தவர் இந்த மனிதர் நாராயணன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மிக முக்கியமான சயின்டிஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்குமே இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய அந்த வளர்ச்சி விகிதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது. நம்மளுக்கு எடுத்த உடனேயே நம்மளுக்கு பல நாடுகள் சப்போர்ட் பண்ணலை, நம்மளை மதிக்கலை. நம்மளை பொறுத்த வரைக்குமே அவங்க வேண்டா விருப்பாக தான் பார்த்தாங்க. அதாவது 1947 ஆகஸ்ட் 15 நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1947லேருந்து 1962 வரைக்குமே நம்ம பொருளாதாரத்திலையும் சரி, பாதுகாப்புலையும் சரி, தொழில்நுட்பத்திலையும் சரி பின்தங்கிய நாடு தான். வளர்கின்ற நாடு கூட கிடையாது. வளர்ச்சி பெறாத ஒரு ஏழை நாட்டில் தான் நம்ம இருந்தோம். அந்த சமயத்தில் தொழில் சார்பாகவும் விண்வெளி சார்பாகவும் தொழில்நுட்பத்திலையும் நம்ம ஹைடெக்கில் வந்தால் தான் நம்ம பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும், நம்ம நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறத ஜவஹர்லால் நேரு அவர்கள் புரிந்துக்கிட்டார். அதன் பிறகு நம்மளுடைய இஸ்ரோ ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போது மாட்டு வண்டியில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம நம்மளுடைய இஸ்ரோவுக்கு தேவையான பொருட்கள்லாம் இஸ்ரோவுக்கு கொண்டு சென்றோம். மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளை அமெரிக்காக்காரவங்க, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு இருந்தவங்கெல்லாம் எள்ளி நகையாடினாங்க, சிரிச்சாங்க. அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது, நான் இருக்கேன் உங்களுக்கு, என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்ன ஒரே நாடு ரஷ்யா. அதனால தான் அன்றும் இன்றும் என்றும் நம்மளுக்கு ரஷ்யாக்காரங்க ஒரு பங்காளியாகவும் ஒரு மாமே மச்சான் மாதிரி நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான நட்போடு இருக்கிறது காரணம். அதனால தான் இந்தியா எப்பயுமே ரஷ்யாவை விட்டு கொடுக்காது, ரஷ்யா எப்பயுமே இந்தியாவை விட்டு கொடுக்காது. இந்தியா மிக முக்கியமான ஒரு பங்காளி நாடு, ஒரு மாமே மச்சான்னா ஒரு ரஷ்யா தான். நம்ம அந்த கான்செப்டுக்கு போவோம்னா நம்ம இப்போ இந்த கான்செப்டுக்கு வருவோம். நாராயணன் சாரை பொறுத்த வரைக்கும் கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தில் கை தேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கேரளாவில் திரவ உந்து மையம் திருவனந்தபுரத்தில் அவர் தலைவராக இருக்கார். 11வது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட தலைவராக அவர் வந்திருக்கிறது மிகவும் முக்கியமான பெருமை நம்மளுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து தமிழை படித்து தமிழ் வழியாக கல்வி பயின்று அவர் இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கார். இதன் மூலமாக நம்மை பொறுத்த வரைக்கும் திறமை என்பதற்கு மொழி முக்கியம் கிடையாது. அந்த திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணமாக நாராயணன் சார் இருக்காங்க. இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம ககன்யான் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப போகிறோம். ஆதித்யா சூரியனுக்கு நம்ம செயற்கைக்குள் அனுப்ப போகிறோம். வீனஸ், நெப்டியூன் இதுக்கெல்லாம் நம்ம செயற்கைக்குள் அனுப்ப போகிறோம். ஏகப்பட்ட கன்சாலிடேட் பண்ண போகிறோம். எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை யூடியூப் சேனல். கேஆர் நாராயணன் சார் அவங்கள பொறுத்த வரைக்குமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் இன் இந்தியா. அட் த சேம் டைம் வெரி பவர்ஃபுல் ஜீனியஸ் மைண்ட். தேங்க்யூ ஸோ மச். Please subscribe Sahel TV, Pugal Sahel TV Pugal YouTube channel, please.